ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா யூஜிசி ஏஐசிடியோட லேட்டஸ்ட்டான அப்டேட் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து யூஜிசி ஏஐசிடி 2011 2012 ஆண்டு இன்ஜினியரிங் படிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, இன்ஜினியரிங் படித்த அந்த யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு முக்கியமான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐசிடி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது யூஜிசி ஏஐசிடி 2011 2012 ஆண்டு அது இன்ஜினியரிங் படித்த மாணவர்களுக்கு வந்து ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்டேட்னு வந்து பார்க்கலாம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்திரா காந்தி திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் 2011 2011 ஆண்டில் வழங்கப்பட்ட பிடெக் பொறியியல் பட்டயங்கள் தகுதியானவை, தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் அறிவிப்பு. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பட்டய படிப்பு வந்து தகுதியானவை தான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏஐசிடி வந்து ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகத்தால் பிடெக் பொறியியல் பட்டம் மற்றும் பொறியியல் பட்டப்படிப்பு தொலைநிலை கல்வி வாயிலாக வழங்கப்பட்டு வந்தன. அதாவது டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஜினியரிங் கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டது. ஆனால் அவ்வாறு வழங்குவது விதிகளை மீறியது அப்படின்னு சொல்லி தொழில்நுட்ப படிப்புகளை தொலைநிலை கல்வி முறையில் வழங்க முடியாது என்று பல்கலைக்கழக மானியக்குழு, அதாவது யூஜிசி வந்து பார்த்திங்கன்னா இதை எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ அதைத் தொடர்ந்து இந்திரா காந்தி பல்கலைக்கழகத்தில் மேற்கொண்ட படிப்புகள் நிறுத்தி வைக்கப்பட்டன. இந்நிலையில் தற்போது இந்த இரு படிப்புகளும் தொலைநிலை கல்வி இல்லாத நிலையில் இப்படி இந்த படிப்புகளை இந்த முறையில் படித்து கடைசி 2 பேட்ச் இருக்காங்க. அந்த மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 2010 2011 அதே மாதிரி 2011 2012 பிரிவினருக்கு விதிவிலக்கு அளிக்கப்படுகிறது. இந்த 2 பேட்சுக்கு வந்து விதிவிலக்கு அளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர்களின் பிடெக் பொறியியல் பட்டம் மற்றும் பட்டயங்கள் செல்லும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிரடியாக வந்து ஒரு உத்தரவு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா டெல்லியில் நடந்த ஒரு விஷயம் தான். ஸோ அதாவது அவங்க படிச்சிருந்தா அந்த கோர்ஸ் டிஸ்டன்ஸில் படிச்சிருந்தா அந்த இன்ஜினியரிங் டிகிரி வந்து வேலிட் தான் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஐசிடி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து செல்லும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எல்லா பேப்பர்லையுமே வந்திருந்தது. அதாவது இந்திரா காந்தி திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் பிடெக் டிப்ளமோ பட்டயங்கள் செல்லும், உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. டெல்லி இந்திரா காந்தி திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் பிடெக் டிப்ளமோ படிப்பு வந்து சேர்க்கப்பட்டது. ஆனால் இதை ஏற்காத பல்கலைக்கழக மானியக்குழு யூஜிசி வந்து ஏற்கல. தொழில்நுட்ப கல்விகளை தொலைதூர கல்வி வழியாக வந்து வழங்க முடியாது. இது வந்து பார்த்திங்கன்னா யூஜிசிக்கு வந்து விதிமீறல். இதனால் 2012க்கு பிறகு இந்த படிப்புகள் ரத்து செய்யப்பட்டன அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதனால் ஏற்கனவே இந்த படிப்புகளை வந்து பார்த்திங்கன்னா படித்த மாணவர்களுடைய வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாக இருந்தது. இது தொடர்பாக நாட்டின் பல்வேறு நீதிமன்றங்களில் வழக்குகள் தொடரப்பட்டன. இந்த இறுதியாக இது தொடர்பாக வழக்கில் 2018 உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பில் 2009 2010 கல்வியாண்டு பிடெக் டிப்ளமோ இன்ஜினியரிங் பட்டப்படிப்புகள் அங்கீகரிக்கப்படும் என்று தீர்ப்பளித்தது. இதைத் தொடர்ந்து 2011 2012 ஆண்டில் பிடெக் டிப்ளமோ இன்ஜினியரிங் படித்தவர்கள் அங்கீகரிக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது. இதற்கு அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக்குழு எதிர்ப்பு தெரிவிக்காததால் 2011 2012 கல்வியாண்டில் பிடெக் டிப்ளமோ படிப்புகளும் அங்கீகரிக்கப்படுவதாக உச்சநீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைனல் ஜட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டாக வெளியான ஒரு அப்டேட்டு. அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யூஜிசிட்டேருந்து ஒரு அப்டேட் வெளியாகிருக்கு. என்ன அப்டேட்னா, அதாவது வெளிநாடுகளில் வந்து இந்த மாதிரி கிளைகள் தொடங்க யூஜிசி வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி வந்து கல்லூரிகளை வந்து இந்த மாதிரி தொடர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி யூஜிசி வந்து லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா கல்வி ஆசிரியர்கள் நியமனம், மாணவர் சேர்க்கை, ஆராய்ச்சி, உள்கட்டமைப்பு மேம்பாடு, நிதி நிர்வாகம் குறித்து 10 ஆண்டுகள் கால திட்டமிடல், 5 ஆண்டு கால செயல்படுத்தும் திட்டம் ஆகியவற்றை மத்திய கல்வி அமைச்சரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். வெளிநாடுகளில் கல்வி நிறுவனங்களை தொடங்கும் முன்பாக உள்துறை வெளியுறவுத்துறை அமைச்சகத்துடன் தடையில்லா சான்றிதழை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்திய கல்வி அமைச்சருடன் முன் அனுமதி பெற வேண்டும் என்பது யூஜிசியோட விதிமுறைகள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த புதிய கல்விக் கொள்கை திட்டத்தின் கீழ் உயர் சிறப்பு அந்தஸ்து கல்வி அந்தஸ்து பெற கல்வி நிறுவனங்கள் வெளிநாடுகளில் தங்களது நிறுவனங்களை திறந்து அனுமதிக்கு அளிக்கப்படுது அப்படின்னு சொல்லி யூஜிசி வந்து ஒரு கைட்லைன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு கல்வி நிறுவனங்களை பயிலும் மாணவர்களுக்கு அந்த கல்வி உதவித்தொகை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பிப்ரவரி 15 வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தகுதியானவர்கள் பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பிற்பட்டோர் மற்றும் சீர்பான்மையினர் நல அலுவலரை அணுகி விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிப்ரவரி 15 வந்து இதை வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அந்த நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்திய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வீடியோ கேம் பொம்மைகள் தயாரிக்க வல்லுநர்கள் மாணவர்களுக்கு யூஜிசி அளிப்பு. இந்த மாதிரி நம்ம அந்த பாரம்பரியத்தை அடிப்படையாக கொண்டு இந்த மாதிரி கேம் வந்து தயார் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபண்டு 50 லட்சம் பரிசு தொகை வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க யூஜிசி. ஸோ அதுக்கான அந்த இதுவுமே கொடுத்துருக்காங்க. அதன்படி விருப்பமுள்ள மாணவர்கள் வல்லுநர்கள் ஜனவரி 20 வந்து விண்ணப்பிச்சுக்கலாம், இணையதளம் வழியாக வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. உயர்கல்வி நிறுவனங்கள் தங்களின் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களிடம்
இந்த பற்றி ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா முதுநிலை மாணவர்களுக்கான அந்த கல்வி உதவித்தொகை இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஐசிடி சைட்லேருந்து கொடுப்பாங்க. ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் அந்த அவங்க சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. ஸோ இது அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 28 சரிங்களா. அதாவது கல்லூரிகளில் முதுநிலை வகுப்புகளில் பயிலும் மாணவர்கள் ஏஐசிடி சார்பில் மாதந்தோறும் வழங்கப்படும் கல்வி உதவித்தொகை பெற விருப்பம் உள்ளவர்கள் பிப்ரவரி 28 வரை விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி குழுமத்தின் ஏஐசிடி ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் அங்கீகாரம் பெற்ற உயர்கல்வி நிறுவனங்களில் கேட் அல்லது ஜிபிஏடி நுழைவுத் தேர்வு அடிப்படை சேர்க்கை பெற்ற மாணவர்களுக்கு 2 ஆண்டுகளுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை வழங்கப்படுகிறது. அதன்படி பொறியியல் தொழில்நுட்ப கட்டவியல் அது மட்டும் இல்லாமல் அந்த பார் முதுநிலை மாணவர்கள் உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம். ஏதேனும் ஒரு தேசிய வங்கியில் மாணவர்கள் வைத்துள்ள சேமிப்பு கணக்கு விவரங்களை விண்ணப்பிக்க கொடுக்கும்போது தெரியப்படுத்த வேண்டும். அதாவது தேசிய வங்கி கணக்கு பேங்க் அக்கௌண்ட் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் முதுநிலை படிப்பை பகுதி நேரமாகவோ தொலைதூர கல்வி அடிப்படையிலோ பயிலும் மாணவர்கள் உதவித்தொகை பெற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸில் படிக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விருப்பமுள்ள மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. http://www.aict இந்தியா ஆர்கனைசேஷன் ஸ்கீம்ஸ் டெவலப்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கீம் பிஜி ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இணையதள முகவரியில் போய் நீங்கள் வந்து பிப்ரவரி 28 வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏஐசிடி வந்து அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐசிடியிலேருந்து லேட்டஸ்ட்டாக வெளியான ஒரு அப்டேட் தான் சரிங்களா. ஸோ அந்த நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா யூஜிசி வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்காலர்ஷிப் வந்து சொல்லியிருந்தாங்க சரிங்களா. யூஜிசி சைட்லேருந்து அந்த பிஜி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது எம்எஸ்சி எம்ஃபில் பிஹெச்டி இவங்களாம் வந்து படிக்கிறாங்களா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில ஸ்காலர்ஷிப் வந்து யூஜிசி வந்து கொடுக்குறாங்க, ஃபண்டு வந்து கொடுக்குறாங்க. யூஜிசி had invented fresh application including renewal from regular from full time students under the following the schemes for academic. இந்த அகாடமிக் இயரில் 2020-2021க்கான இந்திரா காந்தி பிஜி ஸ்காலர்ஷிப் சிங்கிள் கேர்ள் சைல்டு அந்த ஸ்காலர்ஷிப், அதே மாதிரி யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர் கேண்டிடேட், அடுத்து பார்த்தீங்கன்னா என்இஆர் கேண்டிடேட் எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டுக்கான அந்த ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது விண்ணப்பிக்கிறதுக்கான அந்த லாஸ்ட் டேட் வந்து எப்போ அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜனவரி 20 விண்ணப்பிக்கிறது வந்து லாஸ்ட் டேட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. க்ளோசிங் ஃபார் த ஃபில்லிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் பை ஸ்டூடெண்ட்ஸ் ஜனவரி 20 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா யூஜிசிலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டு வாங்கிட்டு இருப்பாங்க, அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 20 வந்து ரினியூவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் டேட் ஃபார் வெரிஃபிகேஷன் அப்ளிகேஷன் பை இன்ஸ்டிடியூஷன் ஸ்டூடெண்ட்ஸ் இன்க்ளூடிங் த ரீசப்மிஷன் ஆஃப் டிஃபெக்டிவ் அப்ளிகேஷன்ஸ் பிப்ரவரி 5 வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஜிசி டு ஏஐசிடி வெளியான லேட்டஸ்ட் அப்டேட்டு. ஸோ அந்த ஸ்காலர்ஷிப்லாம் மறக்காத வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. யூஜிசி கொடுக்குற ஸ்காலர்ஷிப்பாக இருந்தாலும் சரி, ஏஐசிடி கொடுக்குற ஸ்காலர்ஷிப்பாக இருந்தாலும் சரி, மறக்காத வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.